இன்றைக்கி சந்தைக்கு போயிருந்தேங்க. இன்றைக்கி என்னென்ன வாங்கியிருந்தேன்னா, கருவேப்பிலை, கொத்தமல்லி தாங்க ஃப்ரெஷ்ஷாக வாங்கிப்பேன் எப்போயுமே. ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக வாங்கினா தான் ஒரு வார நாள் தாங்கும். ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேங்க, தனியாக கவர் போட்டு வச்சுருவேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது கூட அப்புறம் வாழைப்பூவு, என்னென்ன காய் வாங்கிட்டு வந்தேன்னா கேரட் பீன்ஸ் இல்லாமல் வாங்கிட்டு வர மாட்டேன். அப்புறம் முள்ளங்கி, சக்கரை கிழங்கு வாரம் வாங்கிடுவேன், எப்பயுமே வாங்கிடுவேன். அப்புறம் என்ன காய் வாங்கினேன்னா கோவக்காய், கத்திரிக்காய் வாங்கியிருந்தேன். உருளைக்கிழங்கு அவ்வளோக்கா நாங்கள் சாப்பிட மாட்டோம். பையனுக்கு செஞ்சு கொடுக்கணுன்னு சொல்லிட்டு ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். அப்புறம் அவரைக்காங்க, அப்புறம் வெண்டைக்காய் நிறையவே வச்சுருந்தாங்க, 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் என்னென்ன வாங்கிட்டு வந்தோன்னா, இது மொச்சை பயிருங்க, 20 ரூபா தான். இது தட்டைப்பயிறு, இது கொள்ளுங்க, கொள்ளு பருப்பு வாங்கிடுவோம். இது பச்சை பயிறு, கடுகு சந்தையில் நிறைய கொடுப்பாங்க, வாங்கிக்கலாம். சீரகம் கடையிலே வாங்க மாட்டாங்க, சந்தையிலே வாங்கிட்டு வந்துடுறது. ஏன்னா சந்தையில் தான் கொஞ்சம் அதிகமாக கொடுப்பாங்க. அப்புறம் என்ன காய் வாங்கிட்டு வந்தோன்னா கொத்தவரங்காய். பழம் ஆப்பிள் ஒரு 1.5 கிலோ ஒன்று வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் மாதுளை ஒரு 1.5 கிலோ, ஆரஞ்சு, எப்பயும் போல் வெங்காயம், தக்காளி, பூண்டுங்க.